لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله لا إله إلا الله لا إله إلا الله محمد أنت أم أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பெரிய ஆட்கள் சாஞ்சிட்டு இருக்கிறவங்க சாஞ்சிட்டு இருக்கட்டும், மற்றவங்களாம் முன்னாருங்க வந்திருக்கணும். சாஞ்சிட்டு தேவை உள்ளவங்க சாஞ்சிட்டு இருக்கீங்க, மற்றவங்க பக்கத்தில் வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் அஸீமில் குத்ரத்தி வஷான் ஷதீதுல் பத்ஷி வல் புர்ஹான் ஹாஃபிதுத்தீனி வல் குர்ஆன் மாஷா அல்லாஹு கான மாலம் யஷா லம் யகுன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم أم لم يعرفوا رسولهم فهم له منكرون. وقال النبي صلى الله عليه وسلم قريش ولاة هذه الأمة أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு உரிய மிக சிறப்பான உன்னதமான இந்த பெருவிழாவை முன்னெடுத்து நடத்தக்கூடிய பள்ளிவாசல்கள் மற்றும் ஜமாத்துல் சபையினுடைய பொறுப்பாளர்களே, மஸ்ஜிதினுடைய கண்ணியமிக்க முத்தவல்லி சாயும் மற்றுமுள்ள நிர்வாக பெருமக்களே, வருகின்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, நமது உயிரினு மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அதை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு சிறப்பான நிகழ்வை மீலாது நபி விழா அல்லது மௌலிதுர் ரசூல் என்ற பெயராலே உலகமெல்லாம் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக இது 1500வது ஆண்டு. 1500ன்னு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். இது ஹிஜ்ரி 1447. அவங்களுடைய 53வது வயசில் சல்லாசில் ஹிஜ்ரத் செய்தாங்க. 53வது வயதில் பிறந்த 53 வருஷம் கழித்து ஹிஜ்ரத்து போனாங்க. ஹிஜ்ரத்திலிருந்து இன்றைக்கி 1447 வருஷம் ஆகிருக்குதுன்னு சொல்லும் பொழுது 1447ஐயும் அந்த 53ஐ கூட்டும் பொழுது 1500 ஆச்சு. அதனால் 1500வது வரலாற்று சிறப்பு மிக்க ஆண்டு. அதனால் உலகமெல்லாம் இதை எப்பொழுதும் கொண்டாடினாலும் இன்னும் பெருவிழாவாக ஆனந்தத்தோடு உலகம் அதை முன்வைத்து அவருடைய வாழ்க்கையை, வரலாற்றை, அவர்களுக்கு சமூகத்திலே சொல்லப்பட வேண்டிய, அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அம்லம் யாரிஃபு ரசூலஹும், அவருடைய ரசூலை பற்றி நீங்கள் விளங்க வேண்டாமான்னு கேட்குறான். அம்லம் யாரிஃபு ரசூலஹும், அவருடைய ரசூலை பற்றி விளங்க வேண்டாமா? விளங்காத காரணத்தினால்தான் ஃபஹும் லஹு முன்கிரூன், பல பேர் இன்கார் செய்கிறார்கள். அது விஷயத்தில் மாற்று கருத்து, அது விஷயத்தில் தேவையில்லாத விஷயங்கள், இதெல்லாம் சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் அவங்கள விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்கலைன்னு அல்லாஹ் குர்ஆனில் காரணம் சொல்கிறான். நாம் அவங்கள விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹு தஆலா நமக்கு நபியாக ஆக்கி தந்த அந்த உன்னதமான ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய கண்ணியமும் கீர்த்தியும் அந்தஸ்தும் என்ன? திருநாமத்திலிருந்து ஆரம்பித்தால் அப்படி ஒரு திருநாமத்தை உலகத்தில் யாரும் இதுவரை பெற்றதில்லை. முஹம்மத் புகழப்பட்டவர், புகழப்படுபவர், என்றும் புகழுக்குரியவர். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்கிறது.
அவருடைய திருநாமம் சொல்லப்படாத பாங்கு கூடாது, அருள்நாமம் உச்சரிக்கப்படாத இகாமத்து கூடாது. தொழுகையிலும் அவர்கள் பேரால் ஸலவாத்து சொல்லி திருநாமம் சொல்லி தொழுகை நிறைவு செய்ய வேண்டும். உலகத்தில் அல்லாஹ்விற்கு பின்னால் யாராவது ஒரு ஹல்க், ஒரு வஹீதுல் ஹல்க், தனித்து அவர்கள் மாத்திரம்தான். யாராவது ஒருவருடைய திருநாமம் உலகத்தில் மிக மிக அதிகமாக சொல்லப்படக்கூடிய திருநாமம்னு உலக வரலாற்றில் யாரை எடுத்து பார்த்தாலும் சரி, நாம் முஸ்லீம்கள் அப்படிங்கிறதுனால பெருமைப்பட சொல்கிறோம் என்று இல்லை, உலகத்தின் எந்த தலைவர்களையும் எடுத்து பாருங்கள். ஒரு யூதர் எழுதியிருக்கிறார், உலகத்தில் தோராயமாக 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஒரு நாளைக்கு 10 தடவை அல்லாஹுடைய திருநாமத்தை தொடர்ந்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. பாங்கில் மட்டும் ஒரு நாளைக்கு 10 தடவை என்று சொன்னால் 45 லட்சம் இன்று 10 கணக்கு பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆச்சுங்க? கம்ப்யூட்டர் இருந்தால் சரியா வரும். என்னச்சியா கேட்டால் என்ன சொல்ல, 4.5 கோடி. உலகத்தில் யாருடைய பேராவது தினந்தோறும் 4.5 கோடி தடவை சொல்லப்படக்கூடிய பேர் உலகத்தில் யார் இருக்குது? இது நாமளாக வச்சுக்கிட்டோமா? பொள்ளாச்சியில் சொல்லும்போது சொல்லுங்க, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் சொல்ல வேண்டாம், அப்படி ஒன்றும் வைக்கலையே. துன்யா பூரா சொல்லப்பட வேண்டும். இது பாங்கில் மாத்திரம், பாங்கில் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் 4.5 கோடி தடவை அவருடைய திருநாமம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது, ரப்பினுடைய உத்தரவின் பெயரால். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை என்றால் இனிமேல் அவர்கள் பேரால் சொல்லப்படக்கூடிய ஸலவாத் என்ன? இகாமத்திலே மற்றுமுள்ள எல்லா காரியங்களிலும் திருநாமத்தில் இருந்து ஆரம்பித்தால் அந்த வார்த்தைக்கே அல்லாஹு தஆலா அவ்வளவு மகத்துவத்தை திருநாமத்திற்கு கொடுத்திருக்கிறார். இனிமேல் உலகத்தில் எல்லோரையும் விட என்னென்ன வகையிலெல்லாம் அவர்கள் தனித்தன்மை உள்ளவர்கள் என்றால் எதை எடுக்கணும்? உங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய பிறப்பு சந்ததி என்பது மாத்திரமல்ல, கியாமத் வரை ரசூலுடைய சந்ததி இருக்கும். 1500 வருஷம் ஆச்சு, இன்றும் ரசூலுடைய சந்ததிகள் உலகத்தில் எல்லா பாகங்களையும் இருந்து கொண்டிருக்கிறார். கியாமத் வரை இருப்பாங்க. அல் மஹதி மின் இத்ரதி வ மின் அவுலாதி ஃபாத்திமா. கியாமத்துடைய நெருக்கத்தில் என்னுடைய சந்ததியிலே இமாம் மஹதி வருவார்கள், என்னுடைய அருமை பிள்ளை ஃபாத்திமாவின் வழித்தோன்றலில் வருவார்கள். கியாமத் வரை சந்ததி இருக்கும். சந்ததி என்று பார்த்தால், மூதாதைகள் என்று பார்த்தால், நான் உங்கள்கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், மூதாதைகள் என்று பார்த்தால் உலக வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஆளுமை மிக்க திறமை மிக்க ஒரு மூதாதையர்களை வேறு எந்த ஒரு தலைவருடைய வாழ்க்கையிலும் காண முடியாது. அவங்களுடைய மூதாதையர்கள் என்றும் கூட ஒரு இடத்தில் நான் பேசினேன். ஸல்லல்லாஹு தகப்பனார், அவங்களுடைய தகப்பனார், அவங்களுடைய தகப்பனார், அவங்களுடைய தகப்பனார், அவங்களுடைய தகப்பனார், ஒவ்வொரு ஆட்கள்கிட்ட இருந்த திறமை என்ன? அப்துல்லா அவர்கள் உலகத்தில் அழகிலும் குணத்திலும் ஆக சிறந்தவர்கள். ஸல்லல்லாஹு அருமை தகப்பனார், உங்களுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிப் இருக்கிறார்களே, ஜம்சமை உலகத்தில் 100 துவை விட்ட ஜம்சம் கிணற்றை கண்டுபிடித்தவர்கள். ரொம்ப பெரிய இறை நேசம். ஹிராலவி தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ் இபாதத் செய்வாங்களாம். வரலாற்றில் அவர்களை பற்றி செய்தி வருகிறது, எங்காவது கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் அப்துல் முத்தலிப் அவர்களை முன்னால் நிறுத்தி அவர்கள் பொருட்டால் ரப்பே நீ எங்களுக்கு மழையைத்தான் கேட்பாங்க, அந்த பஞ்சம் நீங்கிருமா. அது மாதிரி ஒவ்வொருவரும், அவங்களுடைய தகப்பனார் ஹாஷிமானாலும் யாரை எடுத்து ஒவ்வொருவருடைய ஆளுமையும் திறமையும் தனித்தன்மையும் அவர்களை எல்லாம் வியாபார சமூகமாக மாற்றிய ஆளுமை மிக்கவர்களாக ஹாஷிம் அவர்கள் இருந்திருக்கிறார். வரலாற்றிலே இப்படி அவங்களுடைய சந்ததியின் பார்த்தா கியாமத் வர தொடருது. அவர்களுடைய பரம்பரை என்று பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் என்னை இன்னல்லாஹ் அஸ்தஃபானி மின் உல்தி இப்ராஹிம், ஹஜ்ரத் இப்ராஹிம் இஸ்லாமுடைய மக்களிலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் உலகத்து படைப்பினங்களில் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியிலிருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை தேர்ந்தெடுத்தான். அப்படி சொல்லிக்கிட்டே வருவாங்க. வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், என்னை அல்லாஹ் தஆலா பனு ஹாஷிம் கூட்டத்தில் எல்லோரை விட என்னை மேன்மையாக தேர்ந்தெடுத்தான். ஸல்லல்லாஹு எந்த நிலை, அவங்களுடைய கல்வியா? குர்ஆனில் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகளை பார்த்தால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு திறமை, ஒரு ஆளுமை, ஒரு தனித்தன்மை. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பேச்சாற்றலிலே, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வகையிலே, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டகம் கொடுக்கப்பட்டார்கள்,
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பை மெழுகாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை பற்றி சொல்லும் பொழுது மாத்திரம் அல்லாஹ் சொல்கிறான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நாயகமே, தாங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தந்தான். இந்த துறை அந்த துறை இந்த இயல் என்றில்லை, அல்லாஹ் எல்லா ஞானங்களையும் கற்றுத் தந்தான். கடந்த வருடம் சென்னையில் நடந்த ஒரு மீலாது பெருவிழாவிலே ஒரு ஃபாதர், ஜெகத் கஸ்வர் என்ற ஒரு ஃபாதர், இந்த கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது சொன்னார், நபிகள் நாயகம் ஒரு உலகத்தின் அதிசயம் என்று சொன்னார். உலகத்தின் பேரதிசயம் அவர்கள். பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தையை இழந்து, பிறந்த 6 வருடத்தில் தாயை இழந்து, யாரிடத்திலும் சென்று எந்த யூனிவர்சிட்டியிலும் சென்று பாடம் படிக்காத உலகத்தின் மகத்தான தலைவர்களெல்லாம் என்ன சாதனைகளை செய்தார்களோ அந்த சாதனைகளை எல்லாம் மிஞ்சும் வகையிலே 23 ஆண்டு காலகட்டத்தில் காலங்களையும் கடந்து நிற்கக்கூடிய மகத்தான சாதனைகளை செய்த அதிசயமிக்க தலைவர் என்று சொன்னார். உலகத்தில் அந்த தலைவருடைய ஒரு போட்டோ கூட, ஒரு நிழல் படம் கூட துன்யால கிடையாது, கற்பனையில் கூட இல்லை. கற்பனையில் கூட உங்களுடைய நிழல் படம் துன்யாவில் இல்லை. ஆனால் இன்றும் அவருடைய கண்ணசைவும் அவருடைய உத்தரவும் உலகத்தில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உலகத்தை இன்றும் ஆளுமை செய்யக்கூடிய மிகப்பெரிய அதிசயமிக்க தலைவர் என்று சொன்னார். இன்னொரு செய்தியும் சேர்த்து சொன்னாரு, உலகத்தில் வளர்ந்து வரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதை நான் அந்த கூட்டத்தில் பகிரங்கமாக சொல்கிறேன். சென்னையில் அங்கே நடந்த மிகப்பெரிய ஒரு மீலாது பெருவிழாவினுடைய தேனாம்பேட்டையில் இந்த பிரம்மாண்டமான மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான ஒரு ஃபாதர் பேசுகிறார். அமெரிக்காவிலே உள்ள கிறிஸ்தவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். உலகத்தில் வளர்ந்து வரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் 90களில் இருந்த ஒரு நிலை 2000ஆவது ஆண்டில் எப்படி இருந்துச்சு, 2050 எப்படி ஆகும்? 2050 எல்லாம் உலகத்திலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 210 கோடியையும் தாண்டி நிற்கும். காரணம் என்னவென்று சொன்னால், அதற்குண்டான ஒரு அழகான வடிவமைப்பை உலகத்தில் ஏற்படுத்தி தந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு ஃபாதர் பேசுகிறார். நாம விளங்கன பெருமக்களே, நமது நாயகம் யார்? அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்தஸ்து என்ன? எந்த துறை என்று எடுத்து பார்த்தாலும் சரி, இது அது என்று இல்லை, எல்லா நிலையிலும் அல்லாஹு தஆலா அவர்களை உயர்வாக ஆக்கினார். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தோழர்கள் இருக்கிறார்களே, அந்த தோழர்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். உலகத்திற்கு ஹிதாயத்திற்காக நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது போல் ஒரு ஆள் தானா நபி ஆகிட முடியாது. ஒரு வலி ஆகலாம் அவருடைய முயற்சியினால, யாரும் நபியாக முடியாது. தபாரக்கல்லாஹுமா வஹ்யும் பிமுக்தஸபின் இமாம் புஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார், ஆஷிக் ரசூல். உலகத்தில் யாரும் வஹ்யை தானா உருவாக்கிட முடியாது, இது அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் நபியை. எப்படி உலகத்தின் ஹிதாயத்திற்காக நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அதுபோல் தன்னுடைய நபியின் தோழமைக்காக அவர்களுக்கு சஹாபிகளாக அல்லாஹ் தான் அவர்களையும் தேர்ந்தெடுத்தான். வகுலில் ஹம்துலில்லாஹ் வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன அஸ்தஃபா. நாயகமே சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு தேர்ந்தெடுத்தார்களே அந்த அடியார்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அந்த அடியார்கள் என்று சொன்னால் அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுடைய தோழர்கள், சஹாபாக்கள். தன்னுடைய நபியின் தோழமைக்காக இஹ்தாரஹுமுல்லாஹு லிசுஹ்பத்தி நபியிஹி வலி இகாமத்தி தீனிஹி, நபியினுடைய தோழமைக்கும் உலகத்தில் மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் அல்லாஹ் அவர்களை, அந்த தோழர்களை தேர்ந்தெடுத்தான் என்று ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊதுல்லாஹுடைய ரிவாயத். என்னென்ன உலகத்தில் மனிதர்களுக்கு, குறிப்பிட்ட ஊருக்கு, குறிப்பிட்ட பகுதிக்கு, குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு தான் நபிமார்கள் வந்தார்கள். குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட ஊர். அதனால அவங்க போன பிறகு அந்த பணி அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அதனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதமும் அதோடு முடிஞ்சு போச்சு. இன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அசா இல்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை இல்லை, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகை இல்லை. ஆனால் கியாமத்து வரை உள்ள ஒரு நபி என்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த பேர் அற்புதமான குர்ஆனை அல்லாஹ் கியாமத்து வரை பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்தான். கியாமத்து வரை
உலகத்தில் எல்லா நபிமார்களையும் விட அல்லாஹு தஆலா அவர்களை எல்லா நிலையிலும் உயர்வாக்கினான். நாயகத்தை நம்ம விளங்கணும். அல்லாஹ் சொன்ன மாதிரி ஏதாவது மனசுல சின்ன கசடுகள் வருகிறது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கலன்னு அல்லாஹ் குர்ஆனில் காரணம் சொல்கிறானே. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விளங்க வேண்டிய அவர்கள் தொடர்பான எல்லாம் பாக்கியம். உலகத்தில் இன்று லட்சக்கணக்கான முஹத்திஸீன்களுடைய வரலாறு பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸை ரிவாய் செய்தவர்கள் யார்? அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாலும் அவர்களுடைய சரித்திரம் உலகத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை அவர்கள் தொட்டார்கள் என்ற காரணத்தினால் யார் அவர்கள்? அவர்களை பற்றி எல்லா நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா மேன்மையானவர்களாக உன்னதமான அவங்க தொடர்புள்ள எல்லாம் பாக்கியம். கொடுக்கப்பட்ட வேதம் இருக்கிறதே அதையும் அல்லாஹு தஆலா காலங்களிலெல்லாம் சிறந்த ரமதானை தேர்ந்தெடுத்து வேதங்களிலெல்லாம் சிறந்த அந்த குர்ஆனை மாதங்களிலெல்லாம் சிறந்த ரமதானிலே இரவுகளிலெல்லாம் சிறந்த லைலத்துல் கத்ரிலே மலைகளிலெல்லாம் சிறந்த மக்காவிலே உள்ள ஜபல் நூரில் அல்லாஹு தஆலா புனிதமான அந்த இடத்தில் இறக்கி கொடுத்தான். இந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நம்ம எல்லா காலத்திலும் விளங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட இந்த காலமெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த அடிப்படையில் அவங்கள பற்றி என்னென்ன கோணங்களில் எல்லா கோணங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தால் உண்மையிலேயே நமக்கு ஈமானுடைய பிரகாசமும் அவர்கள் மீது உண்டான அன்பும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புன்னா ஏதோ அவங்கள பின்பற்றுறது மட்டும்தான் அன்புங்கிறது இல்லை. முதல்ல அன்பு வரணும், அதுக்கு பிறகு கண்ணியம், அதுக்கு பிறகுதான் பின்பற்றுதல். அன்புன்னு சொன்னாலே பின்பற்றுதல் அப்படின்னு மட்டும் அர்த்தம் வைக்கிறாங்க. அது அல்ல. அன்பு என்று சொன்னால் முதலில் அன்பு. ஜபல் உஹதின் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. உஹது மலை நம்மை பிரிய வைக்கிறது, நானும் அதை பிரிய வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அங்கே என்ன பின்பற்றுதல்? பிரியம்ங்கிறது முதல்ல வரணும், மஹப்பத்துங்கிறது வரணும். உலகத்தில் எல்லா நிலையிலும் அந்தஸ்து மிக்க அந்த அடிப்படையிலே ஒன்றுதான் அவர்கள் தொடர்புள்ள மதீனா முனவ்வரா. மதீனத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் மக்காவுக்கு ஆரம்பத்திலிருந்தே சிறப்பு இருக்குது. பைத்துல் முகத்தஸுக்கு ஆரம்பத்திலிருந்தே சில சிறப்புகள் இருக்கிறது. அது நபிமார்களுடைய புண்ணிய பூமி. அது மக்காவுக்கு ஆரம்பத்திலேயே அவ்வளமாக கலக்கல்லா அல்லாஹ் ஆரம்பமாக படைத்த அந்த படைப்புகளில் துராபுல் கஅபா, கஅபாவுக்கு உண்டான அந்த மண்ணையும் அல்லாஹ் படைத்தான். அதற்கு பிறகுதான் அதை கொண்டு பூமியினுடைய மற்ற பாகங்கள் ஆக்கப்பட்டது என்று வருகிறது. கஅபாவுக்கும் மக்காவுக்கும் ஆரம்ப காலத்திலிருந்தே சிறப்பு இருக்குது. பைத்துல் முகத்தஸுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே சிறப்புகள் இருக்கிறது. மதீனாவுக்கு ஆரம்பத்திலிருந்து எந்த சிறப்பும் கிடையாது. மதீனாவுடைய ஆரம்ப பெயர் யஸ்ரிப். யஸ்ரிப்னு சொன்னா இஸ்லாமியர்கள்ட்ட கேட்டு பாருங்க, அல்லௌமு வல் ஹலாக், நாசம் அழிவுன்னு அதுக்கு அர்த்தம். யஸ்ரிப்ங்கிறதுக்கு அர்த்தம் நாசம் அழிவுங்கிறது அர்த்தம். மதீனா முனவராவிற்கு ஆரம்பத்தில் எந்த சிறப்பும் கிடையாது. அதனுடைய பெயரிலேயே வைக்கப்பட்ட ஆரம்ப பெயரை கூட அதுக்கு ஹலாக் நாசம் படிப்புன்னு அர்த்தம் இருக்குதுன்னா அதனுடைய நிலை என்ன? இந்த மதீனாவுக்கு எப்பொழுது சிறப்பு வந்தது? மதீனாவுக்கு உண்டான மாண்பும் அதனுடைய கண்ணியமும் எப்பொழுது என்று சொன்னால், எப்பொழுது ஹதரத் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான பொற்பாதங்கள் அந்த பூமியில் பட்டதோ அதிலிருந்து மதீனாவுக்கு சம்மாஹா அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா. ரசூல் தான் மதீனான்னு பேர் வச்சாங்க. அல்லாஹும் குர்ஆனிலே சொன்னான். மதீனான்னு என்னங்க அர்த்தம்? இனி ஒரு சிட்டின்னு தான் அர்த்தம். மதீனான்னா வேற ஒன்றும் புதுசாக அர்த்தம் இல்லை. அது எந்த ஊருக்காக தெரியா சிட்டின்னு சொல்ல முடியுமா? பேர் வைக்க முடியுமா? பொள்ளாச்சி சிட்டின்னு சேர்க்கலாம். பொள்ளாச்சி சிட்டி மதீனத்து அபுதாபி சிட்டி, மதீனத்து லண்டன் சிட்டி அப்படி சொல்லலாமே தவிர ஒரு ஊருக்கே சிட்டின்னு பேரா? ஒரு ஊருக்கே அது ஒரு சிட்டின்னு பேர் வைக்க முடியுமா? என்றால் ராஜா வாழக்கூடிய ஒரு ஊர் அது மாத்திரம்தான் உலகத்தில் சிட்டி. மதீனத்து ரசூல், அது ஸல்லல்லாஹு பட்டணம். அது அதனாலே மதீனா என்ற வார்த்தை உலகத்தில் எந்த நாட்டிற்கும் நகரத்திற்கும் இல்லை, தனியே சொல்ல முடியாது. ஆனால் மதீனா என்ற மகத்தான அந்த ஒரு பெயர் புனிதமான நபியினுடைய பட்டணத்து. இனிமே யாரும் அதை நீங்கள் எஸ்ரிபுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஊருக்கு இனிமேல் எஸ்ரிபுன்லாம் பேர் சொல்லக்கூடாது, அது மதீனா தான். அல்லாஹ் குர்ஆனில் பேர் சொல்லிட்டான் மதீனான்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சாங்க.
தாபா, தையிபா, முனவ்வரா, முகத்தஸா, ஏராளமான பெயர்கள் மதீனாவிற்கு இருக்கிறது. மதீனா எவ்வளவு மாண்பானது! இன்னைக்கு உலகத்தில் உள்ள பூமியிலெல்லாம் எல்லா பூமியையும் விட, எல்லா இடத்தையும் விட ஆக சிறந்த இடம், உலமாக்களுடைய எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்து, ஆய்வு செய்யக்கூடிய எல்லா அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து என்று சொன்னால், எந்த பூமி, எந்த ஒரு மணல் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் உடலை தாங்கி இருக்கிறதோ அந்த இடம்தான் உலகத்தில் எல்லாவற்றையும் விட, உலகத்தின் எல்லாவற்றை விட இல்லை, காபாவை விட, அரிசை விட, குர்சியை விட அதுதான் சிறப்பானதுன்னு எழுதுவாங்க. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய ரசூலின் உன்னதமான புகழுடலையும் பொன்னுடலையும் பொதிந்திருக்கிறது, தாங்கியிருக்கிறது என்ற காரணத்தினால். மதீனா பெருமக்களே பாக்கியமான பூமி, நேசத்தினுடைய பூமி, அது அன்பினுடைய பூமி, சாதாரணமானதல்ல, உன்னதமான மேன்மையினுடைய பூமியா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் பேரீத்தம்பழ பழங்கள் நிறைந்த ஒரு பூமிக்கு ஹிஜ்ரத் செய்வதாக கனவிலே காட்டப்பட்டேன்னு சொன்னாங்க. பேரீத்தம்பழங்கள் அந்த மரங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நான் ஹிஜ்ரத் செய்வதாக கனவிலே காட்டப்பட்டேன். இது மதீனா முனவ்வரான்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா அங்கே அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வச்சு. மதீனா எவ்வளவு மாண்பானது! நான் சொல்லுவது ஒவ்வொன்றும் ஹதீஸில் உள்ள வாசகத்தை சொல்கிறேன். ஹதீஸிலே வருகிறது, குறிப்பாக புகாரில் வரக்கூடிய ஒரு ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம ஹப்பிபி இலைனல் மதீனா, யா அல்லாஹ் மதீனாவை எங்களுடைய நேசத்திற்குரிய பூமியாக ஆக்கு. இது பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து 2 வாசகம் சொல்றாங்க, கஹுப்பினா மக்கத அவ் அஷத்த மின்ஹான்னாங்க. மக்காவை நாங்கள் நேசிப்பதை போல் மதீனாவை எங்களுடைய நேச பூமியாக ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை இல்லை ரப்பே, அவ அஷத்த மின்ஹா, அதை விட கூடுதலான முஹப்பத்தை மதீனா மேலே தான் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு. சும்மா ஏதோ வந்த போக்கில் யாரோ சொல்ற ஒரு சொல்லாது. புகாரில் ஹதீஸ் இருக்குது, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கஹுப்பினா மக்கத அவ் அஷத்த மின்ஹா. யா அல்லாஹ் மக்காவை, அது எல்லாருக்கும் நேசம் இருக்கும், கியாமத்து வரை நாம் கிபிலாவாக ஆக்கி தொழக்கூடிய புண்ணி பூமி அது. மக்காவை நாம் நேசிப்பதை போல் உள்ள ஒரு நேசத்தை எங்களுக்கு தா ரப்பே. மதீனாவை பொறுத்தவரையில் அந்த நேசம் பத்தாது, அவ அஷத்த மின்ஹா, அதோட கூடுதலான முஹப்பத்தை மதீனா மேலே தான். இந்த முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் எல்லாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் ஹதரத் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அவர்கள் மக்காவை ஹரமாக ஆக்கினார்கள், மக்காவினுடைய பரக்கத்துக்கு துஆ செய்தார்கள். அவர்களுடைய கலீல், உன்னுடைய நேசர் அவர்கள். வான ஹபீபுக்கு, நானும் உன்னுடைய நேசன். ஹலீலுக்கும் ஹபீபுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு உலமாக்கள் சொல்லுவாங்க. ஹலீலுன்னால் அல்லாஹ்வுடைய நேசர் தான், ஹபீபுன்னால் அல்லாஹ்வுடைய நேசர் தான். ஒரு தடவை சஹாபாக்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சஃபியுல்லா, நூஹுன் நஜியுல்லா, மூசா கலீமுல்லா, ஈசா ரூஹுல்லா, ஒவ்வொரு நபிமார்களை பற்றி பேசிக்கிட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வந்துட்டாங்க. நான் கேட்டேன், ஒவ்வொரு நபிமாருடைய மகத்துவத்தை பற்றி பேசி கொண்டிருந்தீர்கள். நான் கேட்டேன், உங்களிடத்தில் நான் சொல்கிறேன், வான ஹபீபுல்லா, நான் அல்லாஹுடைய ஹபீபுன்னு சொன்னான். அல்லாஹுடைய ஹபீபுன்னாலும் அல்லாஹுடைய நேசர்னு அர்த்தம். ஆனால் சின்ன வித்தியாசம் என்ன பெருமக்கள் சொல்வார்கள்னா, ஹலீலுல்லான்னா அல்லாஹுவின் விருப்பத்தை நிறைவு செய்பவருக்கு பேர் ஹலீல். ஆனால் ஹபீபுல்லா என்றால் இவர்களின் நேசத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். நாயகமே, ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் ஆசைப்பட்ட பூமிக்கு உங்களுடைய கிபிலாவை திருப்புங்கள். திருப்புங்கன்னு சொன்னா அல்லாஹ் திரும்பிட்டு போக போறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா, ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் ஆசைப்பட்ட விரும்பி அந்த பூமியின்பால், அந்த கிபிலாவின்பால் உங்களை திருப்பினோம்னு சொல்ற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கும் அதனுடைய பரக்காத்துகளுக்கும் துஆ செய்தார்கள். ஆனால் ரப்பே, நான் மதீனாவிற்கு, மக்காவுக்கு என்னென்ன பரக்கத்தை எல்லாம் கொடுக்கிறாயோ அந்த பரக்கத்தை மதீனாவுக்கும் தரணும். பத்தாது சொன்னாங்க. அது மாத்திரம் போதாது, லிஃபை மினல் பரக்கத்தி, பரக்கத்திலிருந்து அதை விட கூடுதலான ஒரு மடங்கு மதீனாவுக்கு தரணும்னு கேட்டாங்க. மக்கா பரக்கத்தான பூமி, குர்ஆனை சொல்கிறது முபாரக்கான்னு சொல்லி. மக்காவுக்கு என்னென்ன பரக்காத்துகளை நீ கொடுக்கிறாயோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களோ அந்த பரக்கத்தை விட,
அந்த பரக்கத்தை போல் மதீனாவுக்கும் தரணும் என்பது மாத்திரமல்ல, அதை விட இன்னொரு மடங்கு கூடுதலாக மதீனாவுக்கு பரக்கத்தை தரணும்னு கேட்டாங்க. என்றால் அந்த மதீனா எவ்வளவு பாக்கியமான ஒரு பூமி. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாஇனா வ முத்தினா, யா அல்லாஹ் மதீனாவினுடைய அளவையிலும் நிறுவையிலும் நீ பரக்கத் செய். மதீனாவில் ஒரு பொருள் வாங்கினா அது பரக்கத்தாக இருக்கணும் துஆ செய்திருக்கிறான். அங்கே உள்ள அளவை, அங்குள்ள நிறுவை, இதில் நீ பரக்கத் செய் துஆ செய்தான். ஒவ்வொரு காரியத்திலேயும் ரசூல் துஆ செய்தார். உலகத்தில் எங்கும் கிடைக்காத கிடைக்குது, ஆனால் அது விளைத்த இடம் அஜ்வா, அந்த பூமியில தான். சொர்க்கத்திலிருந்து வந்த ஒரு மரம், அது சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. ஆதம் மினல் ஜன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து இறங்கும் பொழுது சில பொருள் அவங்களோட சேர்த்துக்களை வந்துச்சு. அதுல ஒன்று அஜ்வான்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்திலிருந்து வந்த மாமரம் அது. அந்த அஜ்வாங்கிறது மதீனாவோடு தொடர்புள்ளது தான். எவ்வளவு பாக்கியமானது. அதாவது ஒரு பொருளினுடைய கண்ணியம் எப்போ தெரியும்னா, அதை மகத்துவமாக நினைச்சா தான் கண்ணியம் தெரியும். பொருள் எவ்வளோ கண்ணியமானதாக இருந்தாலும் சரி, நம்ம மனசில் அதை பற்றி உண்டான கண்ணியம் இல்லைன்னா அதனுடைய பயன்பாட்டை நாம் பெற இயலாது. ஆள் எவ்வளோ உயர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கதிர் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸல்லல்லாஹு வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் உக்பத்து பின் அபீ முஅய்யித், பக்கத்து வீடு தான் அபூ ஜஹல். அவன் நினைச்சான் நம்ம அப்துல்லா பையன் தானே அப்படின்னு நினைச்சான். நம்ம அப்துல்லா, நம்ம ஓடி ஆடி நடந்ததெல்லாம் நம்ம தானே பார்த்தோமே, சின்ன பிள்ளை தான் இருந்தார் இல்லையா, நம்ம அப்துல்லா அப்படி தான் நினைச்சான். ஆனால் அதில் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு எங்கிருந்தோ வந்தாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய ஹபீப் என்றும் நேசர் என்றும் அப்படி பார்த்த காரணத்தினால் பெற வேண்டிய எல்லா பாக்கியத்தையும் பெற்றார். அதனால ஒரு பொருள் எவ்வளவு மேன்மையானதாக இருந்தாலும் நம்முடைய மனதில் அதை பற்றி உண்டான கண்ணியம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அதனுடைய பயன்பாடு நமக்கு கிடைக்கும். அவங்க பெரியதா இருக்கிற காரணத்தினால் மாத்திரம் நம்முடைய உள்ளத்திலே அவங்களை பற்றி உண்டான கண்ணியம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதை கொண்டுதான் அல்லாஹு தஆலா அவர்களிலிருந்து பெற வேண்டிய உயர்வுகளை, பாக்கியங்களை நாம் பெற முடியும் என்பதில் சந்தேகமே. துன்யா பூரா சுற்றி வருவான் தஜ்ஜால், மதீனாவுக்குள் நுழைய முடியாதுன்னு சொன்னாங்க. மதீனா ஒரு பாதுகாப்பான பூமி. அது ஒல் மதீனத்து கைருல் லஹும் லவ் கானூ யஅலமூன், நீங்கள் அறிவாளிகளாக இருந்தால் உலகத்திலேயே மதீனா தான் கைரான பூமி என்று சொன்னாங்க. ஒல் மதீனத்து கைருல் லஹும், மனித சமூகத்திற்கு கைரான ஒரு பூமி இருக்கிறது என்றால் நான் அறிவுள்ளவர்களுக்கு சொல்கிறேன். லவ் கானூ யஅலமூன், விளக்கம் உள்ளவர்களாக இருந்தால் ஒல் மதீனத்து கைருல் லஹும், மதீனா தான் உலகத்தில் சிறந்த பூமின்னு சொன்னாங்க. இதோட என்ன வாசகம் சொல்ல வேண்டும் மதீனா முனவராவில்? அவ்வளவு உயர்வுகளை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னல் ஈமான லயரிசு இலல் மதீனா கமா தஅர்சுல் ஹய்யத்து இலா ஜுஹரிஹா, ஈமான் மதீனாவில் தான் ஒதுங்கும். பாம்பு தன்னுடைய மாளத்திற்குள்ளே பொந்திற்குள்ளே போவதை போல் ஈமான் ஒதுங்கும் இடம் மதீனான்னு சொல்ல. மதீனா வாசிகள் பெருமக்களே, அவங்க செய்த தியாகத்திற்கு ஈடு இணை சொல்ல முடியாது, ஈடு இணை சொல்ல முடியாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசிகளுக்கு அவ்வளவு துஆ செய்தாங்க. அல்லாஹும்ம ரஹ்மில் அன்சார் வ அப்னாயில் அன்சார் வ அப்னாய் அப்னாயில் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளுக்கு நீ கருணை செய் ரப்பே, உன்னுடைய மக்களுக்கு சந்ததி சந்ததிக்கு கருணை செய்து துஆ செய்தாங்க. ஏன்னா அவங்க செய்த தியாகம்ங்கிறது சாதாரணமானதல்ல. மதீனா என்பது நேசத்தின் பூமி. சுருக்கமாக சொல்வதாயிருந்தால் அது நேசத்தினுடைய பூமி. மதீனாவில் உங்களுக்கு ஏதாவது சின்ன சிரமங்கள் இருக்குது ரசூல் சொன்னாங்க. மதீனா போறீங்க, கடுமையான குளிராக இருக்குது, கடுமையான வெயிலாக இருக்குது, நீங்கள் நினைச்ச மாதிரி உள்ள சௌகரியங்கள் சிலது கிடைக்கல, நீங்கள் அதை தாங்கி கொண்டால் ரசூல் சொல்கிறார், அது என்னுடைய பட்டணம் என்பதற்காக அந்த சிரமங்களை நீங்கள் தாங்கி கொண்டால் கியாமத்தில் உங்களுக்கு நான் ஷஃபாஅத்தும் செய்வேன், உங்களுக்கு ஷஹாதத்தும் சொல்வேன்னு சொன்னான். உங்களுடைய ஈமானுக்கு நான் ஷஹாதத்து சொல்வேன், உங்களுடைய உயர்வுக்கு நான் ஷஃபாஅத்து செய்வேன்னு சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமியை எவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க. மதீனாவை நீங்கள் நேசிக்கின்ற அந்த காரணத்தினால் அந்த பூமியில் உங்களுக்கு ஏதாவது சின்ன சிரமங்கள் இருக்கிறது. சில நேரங்களில் மதீனாவுடைய குளிர் கடுமையா இருக்கும், அதெல்லாம் வெடிக்கும். ஏதோ ஒரு காரணம், நீங்கள் நினைத்தது போல் உள்ள சௌகரியங்கள் சில காரியங்களை இல்லைன்னா மற்ற ஊர்ல மாதிரி குறை சொல்ற மாதிரி அங்கே போய் சொல்லிட்டு இருக்க முடியாது, கூடாது.
யார் அதை தாங்கிக் கொண்டார்களோ அவர்களுக்காக நான் ஷஹாதத்தும் செல்வேன், ஷஃபாத்தும் செய்வேன் சொன்னார். யாராவது மதீனா முனவ்வராவை இழிவாக பேசினால் உப்பு தண்ணீரில் கரைந்து போவதை போல் அவன் கரைந்து போவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. உப்பு தண்ணீரில் கரைவது போல் அவன் கரைந்து போவான் என்று ஸல்லல்லாஹு. அன்மா கமா யன்மாஉல் மில்ஹு ஃபில் மா, தண்ணீரில் உப்பு கரைவதை போல் கரைந்து போவான் அவன். எந்த பூமியை குறை சொல்கிறான், எதை விமர்சனம் செய்கிறான்? அது யாருடைய பூமி? அது மக்களே சாதாரண பூமியா? அது அந்த பூமியின் மீது நம்முடைய முன்னோர்கள் வைத்த நேசம், நடந்து கொண்ட கண்ணியம், அதெல்லாம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்னு சொல்லுவாங்க. அன்புக்கெல்லாம் அளவுகோல் சொல்ல முடியாது. அன்புக்கெல்லாம் ஒரு அளவு சொல்ல முடியுமா? அன்பு வைக்கிறீங்களா, இதை மட்டும்தான் சொல்லணும். அன்புக்கு என்ன அளவுகோலுங்க? அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான். இமாமுல்லாஹ் உபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பார்வை மதீனால சில நாட்களுக்கு மேலே அவங்கள தங்க முடியல. இது நபியினுடைய பட்டணம், நான் எங்கே போய் சிறுநீர் கழிக்கிறது, இங்கே கழிக்க முடியாதுன்ட்டாங்க. மதீனால ஒன்று கொடுக்க கூடாதா, பாத்ரூம் போகக்கூடாதா, இதல்ல. அந்த தர்க்கம் பேசும் இடமல்ல. ஆட்களை பொறுத்து வித்தியாசப்படும், பார்வையை பொறுத்து. அது நேசத்துக்கு என்னங்க அளவுகோல்? அதற்கு வயசு கனீர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு நேசத்தினால் பற்களை உடைத்து கொண்டார்கள். உஹதுல ஸல்லல்லாஹு பல் உடைஞ்சிருச்சாமே, என்னுடைய நபியினுடைய பல் உடைஞ்சாமே, இந்த பல்லா இருக்குமோ அந்த பல்லா இருக்குமோன்னு பற்களை தட்டி எடுத்துக்கொண்டார். அதனால ரசூலுல்லாஹ் மேல பிரியமுள்ளவங்கிற பல்ல உடைக்கன்னு அர்த்தமா? அப்படி அர்த்தமா? நேசத்தினுடைய நிலை என்பது இருக்கிறதே, அதுக்கு அளவுகோலை வேறு, அதுக்குண்டான பார்வையே வேறு, அதற்குண்டான நன்மைகளும் வேறு. அதனால மதீனா முனவ்வரா என்பது நேசத்தின் பூமியாக, அது அன்பினுடைய பூமியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். உலகத்தில் எந்த பூமிக்கும் ஈமான் போனது, நன்மக்களும் வலிமார்களும் சாலிஹீன்களும் அருளாளர்களும் அந்த பூமிக்கு போய் மக்களை ஈமானின்பாலும் அல்லாஹ் ரசூலுடைய அன்பின்பாலும் அழைத்தார்கள். உலகத்தில் எல்லா பூமிக்கும் இந்த சட்டம். ஆனால் மதீனாவை பொறுத்தவரையிலே அல்லாஹ் சொல்வான், வல்லதீன தபவ்வஉத்தார வல் ஈமான், அவர்கள் தங்களுடைய இல்லங்களையும் தயார்படுத்தி வைத்திருந்தார்கள், ஈமான்லையும் தயாரா இருந்தாங்க. ஈமானை தயார்படுத்தி கொண்டு அந்த பூமிக்கு நபி அழைத்த மக்கள் அந்த மக்கள். துன்யால எந்த பூமி அப்படி இல்லை. துன்யால எந்த பூமிக்கு அந்த பூமியில போய் ஈமானை சொல்ல வேண்டும், அங்கே வந்து அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை உண்டாக்கணும். ஆனால் மதீனா முனவ்வரா என்பது ஈமானுடைய பூமியாக இருந்து நபி அங்கே அழைத்தார். மதீனான்னு சொன்னா ஒரு 3 பேரை மறக்கவே கூடாது. மதீனான்னு பேசுறதுனால, மதீனாவை பற்றி பேசும் பொழுது ஒரு 3 மனிதர்கள் மதீனா முனவ்வராவை இஸ்லாம் ஆகுவதற்கு காரணமான 3 பேர். வாழ்க்கையில் அந்த பெருமக்கள் பாக்கியமானவர்கள். மதீனா முனவ்வரா முழுவதும் ஈமானுடைய பிரகாசம் உண்டாகுவதற்கு காரணமானவர்கள். சையதுனா அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது மாதிரி ஹஜ்ரத் சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு உபாதா. அஸ்அத் இப்னு ஸுராரா யார்? மதீனான்னு சொல்லும் பொழுது நாம் அந்த வரலாறை படிக்கணும். நான் விரிவாக சொல்லலை, சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது மதீனால ஒரு பிரச்சனை. அந்த நேரத்தில் ஹவுஸ் ஹஸ்ரஜின்னு 2 கூட்டத்தார் இருந்தால் அவங்களுக்கு மத்தியில் ஒரே சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு தடவை சண்டை கொஞ்சம் பெரிதாகி பாதிப்புகளும் நிறைய ஆயிடுச்சு. நிறைய பேர் கொலை செய்யப்பட்டாங்க, நிறைய பொருளாதாரங்கள் அழிக்கப்பட்டது. அதனால் அந்த கோத்திரத்தாரில் ஒரு சமாதான தூதர்களாக சில பேர் அங்கேருந்து பெறப்பட்டு மக்காவுக்கு வந்தாங்க. ஏதாவது பிரச்சனைன்னா மக்காவில் உத்துபான்னு ஒரு தலைவர் இருந்தார். அந்த தலைவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இவர் சொன்னாங்க போய் கேட்டுக்கிடுவாங்க. அப்படி மாதிரி ஒரு குழு மதீனாவிலிருந்து எங்கே வந்துச்சுங்க, நீ சொல்லுங்கள் எங்கே வந்துச்சு? மக்காவுக்கு வந்தாங்க. மக்காவுக்கு வந்து உத்துபாவை கண்டு பேசணுன்னே இஸ்லாமிய எதிரி அவன், அவங்க பெரிய ஆளாக மதித்தாங்க. இந்த உத்துபா சொன்னோம், நாங்களே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம், நாங்களே இங்கே ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம். கடைசி நபி இறுதி நபின்னு சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கன்னு ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க. அவங்க இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கத்தை சொல்கிறாங்க. நாங்கள் அதை பிரச்சனையை சமாளிச்சிட்ருக்கிறோம். அதனால் இது கொஞ்ச நாள் கழியட்டும், இப்போ அங்கே வர்ற மாதிரி லெவலில் நான் இல்லைன்னு சொல்லிட்டார். இவருக்கு ஒரு பொறி தட்டியது. அஸ்அத் இப்னு ஸுராராவுக்கு ஒரு பொறி தட்டியது.
மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் ஏற்கனவே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பின்னால் கடைசி நபி ஒருவர் வர இருக்கிறார், அவர் வந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் அவர்களோடு சேர்ந்து நின்று உங்களுக்கு எதிராக நாங்கள் இருப்போம் என்று ஏற்கனவே மதீனாவிலே உள்ள யூதர்கள், வேதத்தை படித்தவர்கள், வேத விற்பனர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, ஒருவேளை அவங்களா இருக்குமோ? அந்த பற்றி அந்த அடையாளங்கள் எல்லாம் கேட்கும்பொழுது அவங்க சொன்ன எல்லா அடையாளங்களும் உங்கள்கிட்ட இருக்குது. அசாதில் தான் சொன்னாங்க, இங்கே பாருங்கள், நம்ம அவங்கள்ட்ட கையத்தில் பைய செய்திருவோம்னு சொன்னாங்க. ஏங்க நாம் வேலையாக வந்திருக்காங்க, இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போவோம், அதை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு கூட இருந்தவங்க சொன்னாங்க. அவர்கள் இளமையானவர்களாக இருந்ததற்கு அசாதில் அல்லாஹ் தஆலா அவர்கள் சல்லாசமடத்தில் பைய செய்துட்டார். மதீனாவிலிருந்து முதலாக ஈமான் கொண்ட பாக்கியமான மனிதர் அதற்கு அஸ்ஸாத் ரலியல்லாஹு தஆலா அவர். 3 குழுக்கள் அங்கிருந்து வந்தது. அடுத்து முதல்ல இந்த 6 பேர், அப்புறம் 12 பேர், அப்புறம் 70 பேர், 3ஆக வந்தார்கள் குழுக்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளிலே. இவங்க 6 பேர் இமாம் அஸ்ஸாத் ரலியல்லாஹு கை நீட்டினோட எல்லாரும் கை நீட்டிட்டாங்க, பையச் செய்தார்கள். அஸ்ஸாத் ரலியல்லாஹு ஒரு கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் குர்ஆனையும் சொல்லிக் கொடுப்பதற்கு நீங்கள் யாரையாவது எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அவர்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப அஸ்ஸாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட பாக்கியவான் தான் ஹஜ்ரத் சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த பெருமக்களுக்காக நம்ம ஒரு துஆ செய்யணும். ஒரு ஆளுக்காக நம்ம துஆ செய்யும் பொழுது அவர்கள் நம்மளை விட மாட்டாங்க. நம்ம நினைக்கிற அவங்களுக்கு துஆ செய்கிறோன்னு சொல்லிட்டு சல்லாசமே சலவாத்து ஓதுனா சொல்ல அந்தஸ்து கூடுதா? நமக்கு பாக்கியம். அது மாதிரி அவர்களுக்காக அஸ்ஸாத் ரலியல்லாஹு தஆலா நினைவிட வைத்துக் கொள்ளணும். அவங்க கேட்டதற்கு ஏற்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் ஹஜ்ரத் முஸ்அப் ரலியல்லாஹு. அவ்வளு சுஃபரா இல் இஸ்லாம், இந்த மார்க்கத்திற்காக முதலிலே பயணம் செய்து அல்லாஹ்வுடைய ரசூலா அனுப்பி வைக்கப்பட்ட தூதர் முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா. பெரிய பணக்காரர், இத்தரு மக்கான்னு சொல்லுவாங்க. மக்கால் அவர் அத்தர் போட்டு போனால் எல்லாரும் அந்த வாசனை நுகர்றதுக்காக வெளியில் வந்துடுவாங்களாம். தெருவை கடந்து போனாலும் வாசனை போகாது. பெரும் பணக்காரர், அழகான தோற்றம் கொண்டவர், ஒரு வகையில் சல்லாசலம் மாதிரி இருப்பாங்களாம். அதனால தான் உஹதில் அதில் செய்து நான் முஸ்அப் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் சல்லாசலை இறந்துட்டாங்கன்னு வதந்தி பரவியதே அதற்கு காரணம் அவங்களுடைய சில தோற்றம், சல்லாசலுடைய தோற்றம் இருக்குமா. சல்லாசலமை அழுக வைத்தவர்கள். உஹதிலே ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் தலையை மூடினால் கால் வெளியிலே தெரிகிறது, கால் பாகத்தை முன்னா தலை வெளியிலே தெரியுது. சல்லாசலமை கலங்க வைத்தவர்கள், நபியை அழ வைத்தவர்கள். தலபாகத்தை மூடுங்க, காலில் இலைதலைகளை போட்டு அடக்குங்கன்னு சொன்னாங்க சல்லாஸ். முஸ்அப் ரலியல்லாஹு ஒரு திறமை இருந்தது. யார்கிட்டையாவது உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுனாங்கன்னு வைங்க, உடனே அவர் பக்கம் சாஞ்சிருவார். யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்க. ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒரு திறமை இருக்கும் இல்லையா? சில பேர்கிட்ட எழுத்து திறமை இருக்கும். எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அண்ணன் இருக்கிறாரு, இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் 4 பாகம் எழுதியிருக்கிறார் இல்லை எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அண்ணன். எழுத்துன்னு அப்படி எழுதுவார், வலது கையாலும் எழுதுவார், சடைவாக இருந்தால் இடது கையால் எழுதுவார். மேடையில் ஏறி பேச சொன்னோன்னு வைங்க, முதல்ல அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு. முதலமைச்சர் கலந்து கொண்ட ஒரு பாராட்டு விழா. ஏற்புரை சொல்கிறதுக்காக இவர் எழுந்து வச்சு விட்டு உட்காந்துட்டார். ஒரு வார்த்தை கூட மேடையில் பேசலை. சென்னையில் இயலவில்லை. எழுத்தில் திறமை. சில பேர் அதில் திறமையாக இருப்பாங்க, சில பேர் பேச்சில் திறமையாக இருப்பாங்க, சில பேர் உரையாடலில் திறமையாக இருப்பாங்க. மேடையிலே பேசணுன்னா ஓடாது. 4 பேரோட உட்காந்து பேசுனாங்கன்னு வைங்க, அவங்க சொன்னதை முடிவு பண்ணிடுவாங்க. அது மாதிரி இதில் நான் முஸ்அப் ரலியல்லாஹு பொறுத்தவரையிலே எங்காவது ஒரு இடத்தில் போய் அமர்ந்து அவர்கள் அவர்களிடத்தில் உரையாடி கொண்டிருந்தால் அவர்கள் தன்னுடைய மனசை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த திறமை இருந்துச்சு. அதனால் முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவாசிகள்கிட்ட இன்னொரு பண்பு இருந்துச்சு. தங்களுடைய குடும்பங்களில் யாரையாவது சந்திப்பதற்கு விருந்தாளிகளாக யாராவது வந்தால் அவங்கள கூப்பிட்டு, அந்த விருந்தாளியாக வந்திருக்கிறாங்களே அவங்கள கூப்பிட்டு இவங்க விருந்து கொடுப்பாங்களாம். மதீனாவாசிகள்கிட்ட அந்த பண்பு. அதனால முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள் அஸ்ஸாத் ரலியல்லாஹு வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க தானே கூப்பிட்டாங்க. அஸ்ஸாத் ரலியல்லாஹு வீட்டில் தான் இருந்தார்கள். அஸ்ஸாத் ரலியல்லாஹு உறவினர்கள் எல்லாம் கூப்பிட்டு முஸ்அப் ரலியல்லாஹுக்கு விருந்து கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு சொந்தம், இவங்களுக்கு சொந்தம், அவங்களும் ஒரு விருந்தினார், இப்படி விருந்து கொடுத்தாங்க. ஒரு சஅத் பின் உபாதா மதீனாவினுடைய பெரும் தலைவர்களில் ஒரு ஆள். இவங்க அவுஸ் மாதிரி ஹஸ்ரஜ் மாதிரி அவங்க ஒரு கூட்டத்தினுடைய தலைவர். அவர்
மக்கள்கிட்ட உரையாடி கொண்டு இருக்கும் பொழுது ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது, கூட்டத்தார் ஒருத்தரையும் காணலையே, எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. சஅத் இப்னு உபாதாட்ட சொன்னாங்க, இப்படி மாதிரி முஸ்அப்னு ஒரு ஆள் மக்காவிலிருந்து வந்திருக்கிறார், அவர் சில காரியங்களை சொல்கிறார், அவர் சொல்கிறத கேட்டவங்க அப்படி அவர் பின்னால் போயிடுறாங்க, அவ்வளோ திறமையான ஆளாக இருக்கிறாரு. உடனே அந்த சஅத் இப்னு உபாதா சொன்னாங்க, அங்கே உசைத் இப்னு ஹுதைர்னு அவருடைய தோழர்களில் ஒரு ஆள், அந்த உசைதை எழுப்பி நீங்கள் போங்க, நேராக அங்கே போய் முதல்ல அந்த முஸ்அப்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆள்கிட்ட போய் மதீனாவை விட்டு உடனடியாக நீங்கள் வெளியேறணும், எங்கள் ஊரை விட்டு, என்று எங்களுடைய தலைவர் உங்களுக்கு உத்தரவு சொல்லியிருக்கிறார், வெளியில் போங்க சொல்லிட்டு வாங்க, வெளியில் அனுப்பிட்டு தான் வரணும்னாங்க. உசைத் இப்னு ஹுதைர் போகிறாங்க. போன உடனே முஸ்அப்லான்னு பார்த்து சொன்னாங்களாம், எங்கள் தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார், நீங்கள் மதீனா விட்டு உடனே வெளியில் போங்க, மதீனா விட்டு வெளியே போகணும். முஸ்அப்லான்னு சொன்ன சரி. என்ன இந்த மதீனாவுடைய தலைவர், அன்றைய காலத்தில் அரசியலுங்கிறது இந்த இப்படிப்பட்ட யாரை பொறுப்பாக்கி இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய அமைப்பு தான் அரசியல் அமைப்பினுடைய தலைமை. அப்போ அவங்களுடைய உத்தரவுன்னு நான் போயிடுறேன், ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் கேட்டுக்கங்களேன், நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க, தப்பாக சொன்னேன்னு வைங்க, சரிதான் போங்கன்னு சொன்னால் அதுக்கு வர போயிடுறேன். உசைத் இப்னு ஹுதைர் அவங்களுடைய தூதர் சொன்னாங்களா, அன்சஃப்த், அது சரிதானே சொல்லுங்க பாப்போன்னாங்க. சொல்ல சொல்ல இவர் ஈமான் கொண்டுட்டார். வந்த உசைத் இப்னு ஹுதைர் தூதர் ஈமான் கொண்டுட்டார். ஈமான் கொண்டுட்டு தலை குனிஞ்சுக்கிட்டே அங்கே போனாராம். என்ன போக சொல்லிட்டீங்களா, போயிட்டாங்களா, இல்லை அப்படின்னு. அங்கே என்ன விஷயங்க, இல்லை நான் அவங்க சில விஷயங்களை உங்களை என்ன சொன்னேன்னா வெளியேற்றிட்டு தான் இங்கே வரணும்னு சொன்னா இல்லையா அப்படின்னு சஅத் இப்னு உபாதா தன்னுடைய வாளை உருவிட்டார். வாளை உருவிக்கொண்டு நேராக அவர் வந்தார். நேராக முஸ்அப்தான் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு அந்த வீட்டுக்கு வந்தார். வந்தவுடனே சொன்னார், நீங்கள் உடனடியாக வெளியில் போகணும். சரி எரிஞ்சிட்டாங்க. சரி தலைவருடைய உத்தரவு, தலைவரை நேரே வந்து சொல்லிட்டாங்க, அதனால நான் போகிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேங்கிறதே கொஞ்சம் கேட்டுக்கங்களேன். மதீனா வாசிகள் ரொம்ப உயர்ந்த தன்மை உள்ளவர்கள் அல்லவா, அதனால என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் கேளுங்க, நான் தப்பாக சொல்கிறேன், நடைமுறை தப்பு தான் சொன்னால் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே மாஹ்சனஹாதா மாஹ்சனஹாதா, என்ன அழகான விஷயம், என்ன அழகான விஷயங்கள்ட்டு சஅத் இப்னு உபாதா ஈமான் கொண்டார். அவருடைய தூதரான உசைத் இப்னு ஹுதைரும் தலைவரான சஅத் இப்னு உபாதா ஈமான் கொண்டது மாத்திரமல்ல, நேராக எல்லாரும் அமர்ந்திருந்த அந்த கூட்டத்துக்கு போனாங்க. சஅத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இன்று மாலைக்குள் நீங்கள் எல்லோரும் இஸ்லாமாகவில்லை என்றால் இனிமே உங்களுக்கு நான் தலைவராக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ யாராவது சொன்னால் நல்லதுன்றுவாங்க, ஆனால் அவங்க சொன்னாங்க அவங்கள விட்டால் இவங்க விட மாட்டாங்க, ஏன்னா பெருந்தலைவர் அவங்க அப்படிங்கிற காரணத்தினால. அதனால் இன்னைக்கு மாலைக்குள்ள மதீனா முனவ்வரா பெரும்பகுதி இஸ்லாமானது சஅத் இப்னு உபாதாவினுடைய அந்த கோரிக்கைக்கு ஏற்ப. மதீனா இஸ்லாம் ஆகுவதற்கு காரணமானவர்கள் என்று பார்த்தால் 3 பேர் கவனத்தில் வைக்கணும். அஸ்ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பைஅத் செய்தவர்கள். மதீனாவிற்கு வந்து எங்களுக்கு குர்ஆனை சொல்வதற்கும் ஈமானை சொல்வதற்கும் மார்க்கத்தை போதிப்பதற்கும் எங்களுக்கு நீங்கள் தூதரை அனுப்புங்கள்னு அவங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப மதீனாவிற்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் சையதுனா முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மாதிரி முஸ்அப் ரலியல்லாஹுடைய அந்த விஷயத்தை கேட்டு ஈமான் கொண்டு தன்னுடைய கூட்டத்தார் முழுவதையும் இஸ்லாமாக்கிய பெருமை சஅத் இப்னு உபாதாவுக்கு சேரும். மதீனா என்று சொன்னால் அந்த பூமி ஈமானுடைய பூமியாக அல்லாஹ் குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன தபவ்வஉத்தார், தங்களுடைய வீடுகளையும் தயாராக வைத்திருந்தாங்க. எல்லாருக்கும் ஆசை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா எங்க வீட்டில் தங்கணும், எங்க வீட்டில் தங்கணும், வீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. வல் ஈமான், ஈமானோடு இருந்தாங்க. தபவ்வஉத்தார் வல் ஈமான் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்து வருகிறார்களோ அவங்கள பூரணமா நேசிச்சாங்க. உலக வரலாற்றில் அகதிகளை இப்படி நேசித்த ஒரு சமூகம் உலகத்தில் இல்லை. தன்னுடைய ஊரை விட்டு உடமையை விட்டு அவர்கள் தன்னந்தனியாக அங்கிருந்து வருகின்ற நேரத்தில் அந்த முஹாஜிர்களை அகதிகளை நேசித்த ஒரு சமூகம் மதீனாவுடைய சமூகம். தங்களுடைய சொத்துல பங்கு கொடுத்தாங்க, தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்தார்கள், தங்களுடைய நிலங்களை கொடுத்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம், தங்களை விட அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தாலும். குர்ஆன் எப்படி பாராட்டி சொன்னது அன்சாரிகள், தங்களுக்கு தேவை இருந்தாலும் சரி தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுத்த மாண்பாளர்கள் அந்த மதீனாவாசிகள்.
எனவே மதீனான்னு சொன்னா பல்வேறு கோணங்களில் மதீனா முனவராவை நாம் பார்க்கலாம் என்றாலும் கூட மதீனா முழுவதும் அந்த பூமி என்பது ஈமானுள்ள பூமியாக ஆகுவதற்குண்டான உன்னதமான காரணம் 3 பேர். யாருங்க 3 பேர்? அஸ்ஸாத் ரலியல்லாஹு தஆலா. ஹஸரத் மாதிரி சொல்லுவாங்களே, நீங்கள் சொல்லுங்கள், ஞாபகம் வச்சுக்கறணும். யாரெல்லாம்? அஸ்ஸாத் ரலியல்லாஹு. கொஞ்சம் வாயில் நுழைக்கிறதுக்கு ஒரு ஐநீலாம் வர்றதுனால ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கறணும். அஸ்ஸாத் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்னங்க எத்தனை கிரிக்கெட்டு பிளேயர், என்னென்ன விளையாட்டுக்காரன், எவன் பேர் இல்லாமல் ஞாபகம் இருக்குது. என்னத்திலாமல் இந்த பெருமக்கள் ஈமானுடைய முன்னோடிகள், மதீனா முனவ்வரா இஸ்லாமாகுவதற்கு காரணமானவர்கள். சையதுனா அஸ்ஸாத் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா சஅத் ரலியல்லாஹு. மதீனா முழுவதும் ஈமான் கொள்வதற்குண்டான அந்த பூமி ஈமானுடைய பூமியாக மாறுவதற்குண்டான உன்னதமான காரணமாக திகழ்ந்தவர்கள் இந்த 3 பேர். பெருமக்களே, அந்த பூமியை மூமின்களை பொறுத்தவரையில் அந்த பூமி நேசத்திற்குரிய பூமி, நம்மளுடைய அன்பினுடைய பூமி. நீங்க ரவுலாவுக்கு போனீங்கன்னா இந்த ரவுலாவுடைய முன் பக்கத்தில் ஒரு பச்சையா இருக்கும், அதில் மஞ்சள் இடத்துல எழுதியிருப்பாங்க, யா கைர மன் துஃபினத் பில் காஇ அஅலமுஹு ஃபதாப மின் தீபிஹின் நல்காஉ வல்லகமு நஃப்ஸி ஃபிதாக லிகப்ரின் அன்த சாகினுஹு ஃபீஹில் அஃபாஃபு வஃபீஹில் ஜூது வல் கரமு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர்களை சந்திப்பதற்காக யமன் பகுதியிலிருந்து ஒரு ஆள் வந்திருந்தாங்க. சுல்லா பார்க்கணும், சுல்லா வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்கள தாங்க முடியல. நீ வஃபாத் நபியை சொன்னாலே நம்மளால் தாங்க முடியலைங்கும் பொழுது ஈமான் உள்ள அந்த பெருமக்களுக்கு ஸல்லல்லாஹு இழந்ததை தாங்க முடியல. அதனால் அது உள்ளம் உருகி சில பாடல்களை அந்த பாடல்தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு ரவுலான்னு சொல்லி அவங்களுடைய முகம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த முன்பகுதியில் 2 தூண் இருக்குது. இந்த 2 தூண்லையும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பைத்துகள் தான் இந்த பைத். இன்னும் இருக்குது, தெளிவாக இருக்குது. உலகத்திலே தஃபன் செய்யப்பட்டவர்களிலேயே மாண்பானவர்களே, நஃப்ஸி ஃபிதாக லிகப்ரின் அன்த சாகினுஹு, தாங்கள் இருக்கக்கூடிய அந்த கபருக்கு என் உயிர் அர்ப்பணம் நாயகன். கபரின் அன்த சாகி ஃபீஹில் அஃபாஃபு வஃபீஹில் ஜூது வஃபீஹில் கரம். அங்குதான் மன்னிப்பு இருக்கிறது, அங்கேதான் கொடை இருக்கிறது, அங்கேதான் கண்ணியம் எல்லாம் இருக்கிறது. உள்ளம் முருகிய பாடிய பாடல். அவங்க அதுக்கு பிறகு வஃபாத் ஆயிட்டாங்க அந்த இடத்துலேயே. அடுத்த நாள் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்திருப்பதை சித்திக் நாயகம் கனவில் கண்டார் என்று வருகிறார். அதனால அந்த பூமி நேசத்தின் பூமி, அது அன்பினுடைய பூமி. அங்கு உள்ள ஒவ்வொன்றுமே பாக்கியமானது. மதீனாவில் வஃபாத்தாகி ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கப்பட்டால் அவர்களுக்கு நான் ஷஃபாத்துன்னு சொன்னாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தாரீஹுஸ் ஸகீர்ங்கிற கிதாபில் ஒரு ஹதீஸ் எழுதுவார்கள். உமர் தான் ஒரு தடவை குத்பா ஓதிக்கிட்டு இருந்தாங்களாம். குத்பா ஓதி கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கத்தினுடைய ஒரு மாளிகையை பற்றி சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை, சூனத்தில் ஒரு மாளிகை இருக்கிறது, உன்னதமான மாளிகை, அதனுடைய அழகை எழிலை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, ஆனால் 3 தன்மை உள்ளவங்களில் ஒரு ஆள் தான் அந்த மாளிகையில் மட்டும் நுழைய முடியும். அதில் நுழைகிறதுக்கு லா யதுகுலுஹு இல்லா நபியின், ஒன்று நபியாக இருக்கணும். குத்பாவதி கொண்டிருந்த அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிட்டாங்க. மர்ஹபம் பிக்க யா ரசூலல்லாஹ், நாயகமே சோபனம் உண்டாகட்டும். உன்னதமான அந்த மாளிகையில் நுழைவதற்குண்டான முதல் தகுதியையும் முழு தகுதியையும் தாங்கள் பெற்றிருக்கிறீர்கள் நாயகமே. அவு சித்தீக்கும், அந்த மாளிகையில் நுழையணுமானா சித்தீக்கா இருக்கணும். மக்களை பார்த்து கொத்துபாதிக்கிட்டு இருக்கும்போது திரும்பினாங்க. மர்ஹபம் மிக்க யா அபூ பக்கர் அபூபக்கர் அவர்களே, உங்களுக்கும் சோபனம். அந்த மாளிகையில் நுழைவதற்குண்டான உன்னதமான தகுதி தாங்களுக்கும் இருக்கிறது. 2வது மக்களை திரும்பி ஹதீஸை தொடர்றாங்க. அவ் ஷஹீதுன், அது ஷஹீதா இருக்கணும். ஷஹீதானே யாரை பார்த்து திரும்ப? 2 பேர் தான் இருக்கிறாங்க. யாரை பார்த்து திரும்புறது? ஃபல்தஃபத இலா நஃப்ஸி, தன்னை பார்த்தாங்களாம்.
அன்னாரக்க ஷஹாதத்தியா உமர், உமர் உனக்கு ஷஹாதத்தாவது கிடைக்குமான்னு கேட்டாங்களாம். அன்னாரக்க ஷஹாதத்தியா உமர், இந்த ஷஹாதத்தினுடைய பாக்கியமாவது கிடைக்குமா? ஷஹீதாகன்னா மதீனா விட்டு வெளியே போகணும். ஆனால் ஷஹாதத்தினுடைய பாக்கியமும் கிடைக்கணும், மதீனா விட்டு வெளியும் போகக்கூடாது. என்ன செய்கிறது? குத்பா நின்று துவா செய்தான். அல்லாஹும் மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் ஓ ஃபாத்தன் ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், ஷஹீதனுடைய பாக்கியத்தை எனக்கு நீ தரணும், அதே நேரத்தில் நான் இந்த நபியினுடைய பட்டணத்தை விட்டு எங்கேயும் நான் போயிடக்கூடாது, இங்கே தான் வஃபாத் ஆகும். ஏனென்றால் அங்கே அடக்கப் பெறுவதனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். மதீனா எல்லா வகையிலும் பாக்கியமான பூமி, எல்லா நிலையிலும். என்னுடைய உன்னதம் என்பது சாதாரணமானதல்ல, என்னுடைய மகத்துவம் என்பது சாதாரணமானதல்ல. யார் அங்கே அவங்களுக்கு நான் எழுந்திருச்ச உடனே, கியாமத்தில் நான் எழுப்பப்பட்ட உடனே பக்கத்தில் சித்திகுல் அக்பர், இதற்கு உமர் அல்லாஹு, பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்படுவாங்கன்னு வருது இல்லையா? எல்லாரும் எழுப்பிட்டு நான் அங்கே தான் போவேன். முதல்ல மதீனா ஜன்னத்துல் பக்கி இருக்கிற ஆட்களை எல்லாம் எழுப்பி நான் அவங்களுக்காக ஷஃபாத்தும் செய்வேன்னு சொன்னான். எனவே அந்த பூமி என்பது நேசத்தினுடைய பூமி பெருமக்கள், சாதாரணமானதல்ல. அதனுடைய பூமி நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சான் பூமியில். உமர்லாவுடைய காலத்தில் ஒரு சாட்டை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. உமர்லா சாட்டை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அடித்தாங்களாம் பூமி, ஒரு அடி சாட்டையை வச்சு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இது யாருடைய பட்டணம்? இது யாருடைய பூமி? என்ன நீ அசைகிற ஆடுற? சாட்டை வச்சு பூமி அடிச்சாங்கன்னு வரும். இது நபியினுடைய பட்டணம், அதனால் இங்கே உன்னுடைய நிலைகளை எல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்று உலகம் போற்றும் பெரும் மேதை இத்தஃபகல்ல இம்மா அலா அன்னா ஸஹல் குதுபி பாத கிதாபில்லாஹி ஸஹீஹுல் புகாரி. அல்லாஹுடைய வேதத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தத்தை தந்தவர்கள் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ஸல்லல்லாஹு அனுமதி இல்லாமல் உள்ள வர மாட்டேன்னு வெளியில் உட்காந்துக்கிட்டாங்க. மதீனாவில் அனுமதி இல்லாமல் உள்ள வர முடியாது. புகாரியை எழுதமானால் எழுதிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இன்னைக்கும் மதீனா முனவ்வராவிலே 23 நம்பர் கேட்டுக்கு நேராக ஒரு பள்ளிவாசல் இருக்கு, மஸ்ஜிதுல் புகாரின்னு சொல்லி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அங்கிருந்து எழுதினார். அவங்க அனுமதி கொடுத்த பிறகுதான் உள்ளே வந்தார். இந்த மதீனாவை எப்படிப்பட்ட ஒரு நேசத்தினுடைய நிலையிலே அந்த பெருமக்கள் வைத்திருந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் பெருமக்களே. அதனால அந்த மதீனா என்பது எல்லா நிலையிலும் மாண்பானது, எல்லா நிலையிலும் அதனுடைய அந்தஸ்து என்பது சாதாரணமானதல்ல, எல்லா நிலையிலும் அது உன்னதமானது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு தடவை இரவு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி ஒரு விருந்தாளி வந்திருந்தாங்க. சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு சாப்பிட வைக்கணும். இருக்கிறவங்களாம் போயிட்டாங்க. அதனால் அவங்கள போய் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்கள யாராவது சாப்பிட வைக்கிறதுக்கு ஆள் இருக்கிறதான் கேட்டாங்க. இருந்த கொஞ்சம் பேரில் யாரும் எழுந்திருக்கவும் இல்லை, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அங்கே கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்டையும் ஒன்றும் இல்லை, எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு அதில் செய்த அபூ தல்ஹத்துல் அன்சாரி எழுந்தாங்க. அபூ தல்ஹத்துல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கிருந்து எழுந்தார். நாயகமே, நான் வீட்டுக்கு கூட்டு போகிறேன். கூட்டு போனால் அங்கே வீட்டில் இருந்தால் தானே பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு ஏதோ இருக்குதே தவிர அங்கே ஒன்றும் இல்லை. மனைவிட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இவங்க விருந்தாளி சொல்லலாம். திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதுக்கு மேலே எனக்கு அங்கே இருக்க முடியல, அதனால் நான் அழைத்து வந்து விட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்களா, அந்த சீதேவியான அந்த தாய் சொன்னார்கள், என்றால் வேற ஒன்றும் இல்லை, பிள்ளைகளுக்காக கொஞ்சம் போல் இருக்குது. நான் பிள்ளைகளை ஒரு மாதிரி தாக்காட்டி அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி அவங்கள படுக்க வச்சு தூங்க வச்சிட்றேன். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய உணவு எடுத்து நான் வைக்கிறேன், நீங்களும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உட்காருங்க, சாப்பிட்றாதீங்க, எதையும் சாப்பிட்றாதீங்க, சாப்பிட்ற மாதிரி பாவலா பண்ணுங்க. நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு லைட்டு அது ஏதோ ஒரு காற்றுல அணைஞ்ச மாதிரி அணைச்சி விட்டுறேன், அவர் நல்லா சாப்பிடட்டும், நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பாவலா பண்ணுங்கன்னு போஸ்ட் அடித்து ஒன்றும் விளம்பரம்லாம் போடலை. இதுக்கு என்ன செய்தாங்க, அதுக்கு பிறகு வச்சாங்க, சாப்பிட வச்சுட்டாங்க. ஒத்துட்டை சொல்லவும் இல்லை. சல்லாசனத்தில் போய் மாதிரி வீட்டில் பிள்ளைகளுக்கு தான் இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை, அதனால என் மனைவி எடுத்து வச்சாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, சாப்பிட்ற மாதிரி பாவலா பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆயத்து வந்துருச்சு, நல்லா ஆயத்து இறக்கிட்டான்.
மதீனாவாசிகளுடைய அந்த உயர்ந்த பண்பை குறித்து அல்லாஹ் ஆயத்திறக்கிவிட்டான். மதீனாவாசிகள் எப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்கள், அவருடைய தியாகம் என்ன பெருமக்களே, சாதாரணமான தியாகம். பஹ்ரைன் நாட்டிலிருந்து ஒரு தடவை செல்வம் வந்திருந்தது, ஏராளமான செல்வம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, மதீனாவாசிகள் ஏராளமாக செய்து கொடுத்துருக்குறாங்க மக்காவாசிகளுக்கு, முஹாஜிர்களுக்கு, அதனால இந்த செல்வத்தை பேர் அவங்களுக்கு பங்கு வைப்போம்னு சொன்னாங்களாம். மதீனாவாசிகள் சொன்னாங்களாம், இல்லை இல்லை, நாங்கள் வாங்க மாட்டோம், அன்சாரிகளுக்கும் நீங்கள் கொடுத்தால்தான், அவர்களுக்கும் நீங்கள் கொடுத்தால்தான் நாங்கள் வாங்குவோம், அது இல்லாமல் நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. தியாகத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமாங்க? மதீனாவாசிகளை விளங்குறதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாயிட்டாங்க, மதீனாவுடைய சொந்த பூமி, அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களெல்லாம் வந்தவர்கள், மதீனாவுடைய சொந்த பூமி. மதீனாவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு மதீனாவாசிகள் கூடினாங்க, வஃபாத்தாயிட்டாங்க. அதனால இனிமே நாம கூடி பொறுப்பாளராக தலைவராக ஒரு ஆளை தேர்ந்தெடுப்போம்னு முடிவு பண்ணாங்க. அவங்க எல்லாரும் சகீஃப பனு சாயிதா என்று சொல்லப்படக்கூடிய சஅத் இப்னு உபாதாவினுடைய அந்த தோட்டத்தில் எல்லோரும் கூடி அமர்ந்து, நாம் நம்முடைய தலைவராக சஅத் இப்னு உபாதாவை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு உண்டான தகுதி அவங்களுக்கு இருக்குதா இல்லையா? மதீனா அவங்களுடைய சொந்த ஊர், சொந்த பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள், வந்த மக்காவாசிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் செய்தார்கள், சரிதான். ஆனால் இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க, மதீனா நம்முடைய சொந்த பூமி, ஏற்கனவே நமக்கு தலைவராக இருந்தவர்கள் சஅத் இப்னு உபாதா, அதனால அவங்களை தலைவராக தேர்ந்தெடுப்போங்கிற மாதிரி முடிவு செய்யப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் இதை கேள்விப்பட்டு அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சித்தீக்குல் அக்பரை அழைத்துக் கொண்டு அங்கே வந்தார். சித்தீக்குல் அக்பரை அழைத்துக் கொண்டு அங்கே வந்தாங்க. எல்லா மதீனாவாசிகள் கூடி இருக்கிறாங்க, சஅத் இப்னு உபாதாவை தலைவராக தேர்ந்தெடுக்க போறாங்க, முன்மொழிகிறது மாத்திரம்தான் பாக்கியம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மதீனாவாசிகளுடைய ஈமானுடைய பிரகாசத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த உயர்ந்த தன்மையின் நிலையையும் விளங்க வேண்டும் பெருமக்களே. அதுவரை அவங்க எல்லா தியாகம் செய்ததெல்லாம் சரிதான். இப்ப மதீனாவுடைய சொந்த பூமி, வந்திருப்பவர்கள் எல்லாம் அங்கிருந்து அகதிகளாக வந்தவர்கள், நாம் அவர்களை மேம்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ற ஒரு நிலையிலே அதற்கு உமர் தான் வந்தவன்னு சொன்னாங்களாம், குரைசுன் உலாத்து ஹாதிஹில் உம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்படலையா? ரசூலுடைய ஒரு திருவார்த்தையை நீங்க கேள்விப்படவில்லையா? மதீனா இப்பொழுது என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரம் மாத்திரமல்ல, இஸ்லாமிய உலகத்தின் தலைநகரம் இது. இஸ்லாமிய உலகத்தினுடைய தலைநகரம் இது. மதீனாங்கிறது சின்ன ஒரு ஊர் அல்ல. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, குரைஷுன் உலாத்து ஹாதிஹில் உம்மா, குறைஷிகள் என்பவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள், காபாவை ஆட்சி செய்தவர்கள், அதனுடைய பொறுப்பாளர்களாக இருந்தவர்கள், ஜம்சம் மற்றுமுள்ள எல்லா காரியத்தையும் பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள். எனவே குறைஷிகள் தான் இந்த உம்மத்தினுடைய தலைவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையான்னு கேட்டாங்க. அதற்கு உமர் தான் கேட்டார். அவ்வளவுதான் பெருமக்கள், கூட்டத்தினுடைய நிலையே மாறிவிட்டது, கூட்டத்தின் நிலையே மாறிவிட்டது. உடனடியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு பைய செய்தாங்க. அங்கிருந்த மொத்த அன்சாரிகள் அந்த அபூபக்கர் சித்திக் நாயகத்தில் பைய செய்தாங்க. மனசு வருமாங்க? மனது வருமா? எப்படிப்பட்ட தோழர்கள்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம், நேசம்னா இப்படி நேசம் அல்ல. மக்காவினுடைய வெற்றியின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தலைப்பாகை அணிந்து கொண்டு காபாவிலே ஆனந்தத்தோடு தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்சாரிகளை பெரும்பாலும் காணல. மக்காவாசிகளுக்கெல்லாம் குஷி, நம்ம பூமி கைக்கு வந்துருச்சு, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, துரத்தி அடிக்கப்பட்ட நாம் இப்பொழுது நாம் பூமிக்கு உரிமையாளர்களாக வந்துட்டோம், எதிரிகள் விரண்டோடுகிறார்கள் என்றெல்லாம் ஆனந்தத்தோடு மக்காவாசிகள் அங்க பெரும் குஷியோட நிற்கிறாங்க. மதீனாவாசிகளை பெரும்பாலும் காணல். சொல்லி கேட்டாங்க, எங்க மதீனாவாசிகளை திறமை காணலையான்னு சொன்ன பார்த்தால் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த பூமி, மக்கமா நகரம், அவர்கள் பிறந்த ஊர். இப்பொழுது இங்கே வெற்றி கொள்ளப்பட்டு மக்காவுக்கு வந்த காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து விடுவார்களோ என்று நினைத்தார்கள். அவருடைய மனோ உணர்வுகளை புரிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பல கட்டத்திலும் சொல்லியிருக்கிறார்கள், யாரும் எதையும் கொண்டு செல்லட்டும், ஆனால் என்னை நான் மதீனாவுக்கு ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுதுதான் மதீனாவாசிகள் ஆனந்தப்பட்டார். அப்பொழுதுதான் மதீனாவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, மதீனாவாசிகளே சபர் செய்யுங்கள், சபர் செய்யுங்கள், நீங்கள் சபர் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினுடைய நாளையிலே அந்த இடத்தில் மீசானுக்கு அருகில் நீங்கள் என்னை ஹவுதில் என்னை பார்ப்பீர்கள், ஹவுதுல் கௌசர் அருகில் என்னை பார்ப்பீர்கள். என்ன கேட்டாலும் உங்களுக்கு நான் கொடுப்பேன், நீங்க என்ன கேட்டாலும் அதை நான் ஏற்படுத்தி தருவேன்னு சொன்னான். பெருமக்களே, அப்படி அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தங்களையே அர்ப்பணித்த பெருமக்கள் தான் மதீனாவாசிகள். மதீனாங்கிறது சாதாரணமான பூமி அல்ல, அது தியாகத்தின் பூமி, அது அன்பினுடைய பூமி, ஈமானுடைய பூமி, பரக்கத்தான பூமி, எல்லா வகையான மேன்மைக்குரிய ஒரு பூமி அது. இன்னைக்கும் அங்கதான் ரவுதத்துல் ஜன்னா இருக்குதுங்க. துனியால எங்கே ரவுதத்துல் ஜன்னா கிடையாது, காபாலையும் கிடையாது, துனியால எங்கேயும். ரவுதத்துல் ஜன்னா என்ன? மாபைன பைத்தி ஓ மிம்பரி ரவுதத்து மின் ரியாதுல் ஜன்னா, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மிம்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடம் ரவுதத்துல் ஜன்னான்னு சொன்னாங்க. ஏன் அதை அல்லாஹ் ரவுதத்துல் ஜன்னாவை ஆக்கணும்னு சொல்றாங்க பெருமக்கள்? துன்யாவிலேயே ஸல்லல்லாஹுடைய பொற்பாதங்கள் அதிகம் பட்ட இடம் அந்த இடம் மட்டும்தானா? சுல்லாவுடைய முபாரக்கான பாதங்கள் அதிகமாக நடந்த இடம் அந்த இடமா திறந்து, அதை விட வேற எங்கேயும் ஸல்லல்லாஹு இவ்வளவு நடந்ததில்லை. அதனால திருநபியினுடைய பாதங்கள் பட்ட அந்த பூமியை, அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா ரவுதத்துல் ஜன்னாவாக ஆக்கிவிட்டார். எவ்வளவு பாக்கியமான பூமி, எவ்வளவு பாக்கியமான பூமி! ரவுதத்துல் ஜன்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்கள், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரித்திரம் உண்டு. உஸ்துவானைய ஹன்னான அங்கதானே இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்கள் தொழுக வைத்த அந்த மெஹராபோடு ஒட்டி உள்ள ஒரு தூண், அது உஸ்துவானை ஹன்னானான்னு பேர். என்ன ஹன்னானா, எதுக்காக பேர் வந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பர் படியில் உட்கார்ந்து கொத்துபாதிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அவர்களுக்கென்று தயாரிக்கப்பட்ட ஒரு பேரீத்தம்பழ மரக்கட்டை, அதில் கை வைத்து சாய்ந்து கொண்டு தான் கொத்துபாதிக்கிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமமாக இருக்குமோன்னு சொல்லி மதீனாவினுடைய ஒரு பெண்மணி அவர்கள் அமர்வதற்காக வேண்டி அழகான ஒரு மெம்பர் செய்து கொடுத்தாங்க. மெம்பர் செய்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைதாங்கி இருந்த இந்த குச்சியை, அந்த கட்டையை மஸ்ஜித் நபவியின் ஓரத்தில் வைங்கன்னு சொன்னாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், கதைகள் அல்ல இது. ஓரத்தில் வைக்கப்பட்டுச்சு. மதீனாவில் இருக்கக்கூடிய ஹுத்பாவில் கலந்து கொண்ட அவ்வளோ பேரும் சொல்கிறார்கள், அங்கே யாரோ சிறுவிள்ளை தேம்பி அழுவதை போல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. யார் என்று நாங்கள் பார்த்தோம், ஏதாவது பிள்ளை அழுகுதா என்று பார்த்தோம். இல்லை இல்லை, அங்கே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய அந்த பேரீத்தம்பழ மரக்கட்டை அழுது கொண்டிருக்கிறது. அதாவது கல்பிலிருந்து வரக்கூடிய அன்பினுடைய சேருமிடமும் கல்பாகத்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு அங்கே உட்கார முடியல, கீழே இறங்கி வந்துட்டாங்க. வந்து அந்த கட்டையின் மேல் கை வைத்து அதற்கு ஆறுதல் சொல்கிறார். உனக்கு என்ன விருப்பம்? துன்யாவிலே ஒரு மரமாக செழித்து வளர்ந்தோங்கி இருக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்க விரும்புகிறாயா, அல்லது சுவனத்தில் நீ மரமாக இருக்க விரும்புகிறாயா? இந்த மரக்கட்டை நாயகமே, தாங்கள் ஹபீபான நாயகமே, தாங்க எப்போ சொர்க்கத்திலே இருப்பீங்க, நான் சொர்க்கத்தில் மரமாக இருக்க விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரக்கட்டை எடுத்து ஒரு இடத்துல கீழே வச்சு அதுக்கு மேலே ஒரு தூண் எடுப்ப சொன்னாங்க. அந்த தூணுக்கு பேர் தான் உஸ்துவானைய ஹன்னானா, ரவுதத்துல் ஜன்னா ஒட்டி இருக்கு. ஒரு மரக்கட்டை நாயகத்தை எப்படி நேசிக்க வேண்டுமோ அப்படி நேசித்தது, உரிய பலனை அது பெற்றுக்கொண்டது. மதீனான்னு சொன்னா அங்க உள்ள ஒவ்வொன்றுமே பாக்கியம் நிறைந்தது தான், புனிதமானது தான், பரக்கத்து நிறைந்தது தான், நேசமிக்கிறது தான். இங்க இருக்கக்கூடிய மலை தான் உஹது மலை. சொன்னாங்க, ஜபல் உஹதின் யுஹிப்புனா, கியாமத்தில் எல்லா சொர்க்கத்தினுடைய வாசல் கதவிலேயும் ஒரு கல் பொருத்தப்பட்டு இருக்கும், அது உஹது மலையினுடைய ஒரு கல்லுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேசத்தின் விளைவாக கிடைத்த சன்மானம் அது, நேசத்தின் விளைவா. கண்ணியமானவர்களே, அதனால மதீனா முனவ்வராங்கிறது சாதாரணமான ஒரு பூமி அல்ல, அது ஹபீபினுடைய நேசத்தின் பூமி. இன்னும் சொல்ல போனால் மக்கா விட்டு வெளியேற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஓதுனாங்க. யா அல்லாஹ், என்னை மக்கள் வெளியேற்றுகிறார்கள்,
இந்த பூமியிலிருந்து என்னை வெளியேற்றுகிறார்கள். எனக்கு நேசமான பூமி, பிறந்த ஊர் இல்லையா? துன்யாவில் யாராக இருந்தாலும் பிறந்த ஊர் மேலே ஒரு பிரியம் இருக்கும். அவங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி, பெரிய நாட்டுக்கே போனாலும் சரி, வளர்ந்த நாடுகளுக்கு போனாலும் பிறந்த கிராமம் மேலே ஒரு பிரியம் இருக்க தானே செய்யும். சுல்லா மதினால இருக்கும்போது சொல்லுவாங்களா, இப்படி போனால் மக்காவுக்கு போயிடலான்னு சொல்லுவாங்களாம். இப்படி போனால் மக்காவுக்கு போயிடலாம். பிறந்த ஊரின் மீது பிரியம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊரின் மீது பிரியம், நேசம் எல்லாம் இருந்தது. என்ன சொல்லிட்டு வந்த அதை சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி எதுக்காண்டி இதை சொன்னேன்? அதனால அந்த பிறந்த பூமியின் மீது உள்ள அந்த நேசம், அதனுடைய விளைவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுதாங்க கேட்குறாங்க. இந்த பூமியில் அந்த ரௌதத்துல் ஜன்னாவில், சரி எனக்கு சொல்லிட்டு வந்த அந்த தொடர் கவனத்தில் திரும்பிடுச்சு. மக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க, யா அல்லாஹ் இந்த மக்கள் என்னை வெளியேற்றுகிறார்கள், எனக்கு பிரியமான பூமியிலிருந்து வெளியேற்றுகிறார்கள், நான் உன்னிடத்தில் ஒரு துஆ செய்கிறேன், இப்பொழுது உனக்கு பிரியமான ஒரு பூமியில் என்னை ஆக்கி வைன்னு துஆ செய்தாங்க. மதீனா யாருக்குள்ள பூமிங்க? அது அல்லாஹ்வுக்கு பிரியமான பூமி. எனக்கு பிரியமான ஒரு பூமி, நான் பிறந்த பூமி, நான் வளர்ந்த பூமி, அந்த பூமியிலிருந்து என்ன மக்கள் வெளியேற்றுகிறார்கள், இப்பொழுது நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், உனக்கு பிரியமான ஒரு பூமியில் என்னை நீ குடியேற செய்ன்னு சொன்ன. மதீனா என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பார்த்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பூமி, அது அல்லாஹ்வுக்கு நேசமான ஒரு பூமி என்று அந்த துஆவிலிருந்து நமக்கு விளங்குகிறது. அதனாலே பெருமக்களே, மதீனாங்கிறது இருக்குது, ஒவ்வொன்றையும் நேசித்தார். மதீனாவுடைய குப்பா இருக்குது, பச்சை குப்பா இருக்குது இல்லையா, அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா, அந்த காலத்தில் ஒரு இக்கட்டான சோதனை நேரத்தில், கடுமையான பஞ்சம் வந்த நேரத்தில் அதனுடைய ஒரு பகுதியை லேசாக திறந்தாங்களாம். திறந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, அவங்கள வச்சு நாங்கள் வசீலா கேட்டுகிட்டே இருந்தோம். இப்போ அதனால் அவங்களுடைய ரவுதாவுக்கு நேரம் அந்த ஒரு பகுதியை திறந்து வச்சு, ரப்பே அவர்கள் வசீலாவினால் எங்களுக்கு நீ மழை பொழிய செய்து துஆ செய்தாங்களாம். அதுக்காக அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி ஒரு அமைச்சாங்களாம். அதுதான் அந்த இடம். மதீனாவுடைய ஒவ்வொரு வரலாற்றுக்கும் ஒரு நுட்பம் இருக்கு. 400 அறிஞர் பெருமக்கள் மதீனாவிலிருந்து தங்கியிருந்தார்கள். 400 பேர் உலகத்தை எல்லாம் அப்படியே ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். ஒரு மன்னர், துப்பா என்ற ஒரு மன்னர், எல்லா பகுதியும் ஆளுமை மிக்கதான் ஆக்கி தனக்கு பொறுப்பாக அதை கொண்டு வந்துகிட்டே இருந்தார். மதீனா வந்து அந்த பூமியும் தன்னுடைய ஆளுமைக்குள்ளாக்குவதற்காக வேண்டி மதீனாவில் அந்த அரசர் சண்டை போடுற நேரத்தில் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெற்றார். அந்த மக்கள் சண்டை போடுறாங்க பகலில், ராத்திரி நேரத்தில் அவங்களே கொண்டு வந்து இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னடா வித்தியாசமான பூமியாக இருக்கு. எவ்வளோ முயற்சி செய்தும் மதீனாவை வெற்றி கொள்ள இயலவில்லை அந்த மன்னரால். அப்பொழுது அங்கே உள்ள அறிஞர்கள் 400 பேர் சந்திச்சாங்களாம். நாங்கள்லாம் எங்கேயோ பிறந்தவர்கள், எங்கேயோ இருக்கக்கூடியவர்கள், ஆனால் இறுதி நபியினுடைய ஹிஜ்ரத்தின் பூமி என்ற காரணத்தினால் அவர்களை எதிர்பார்த்து நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம், எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் இங்கே வந்து இருக்கு. அப்பொழுதுதான் அந்த மன்னர் வேதங்களை படித்தார், அதை கேட்டார். விஞ்ஞானிகளோடு சொன்னால் அதெல்லாம் கேட்குறோம் இல்லையா, அப்படி இருக்குதுன்னு மாதிரி வேதங்களுடைய கருத்துக்களை கேட்டார். கேட்டுட்டு அவர் ஒரு வீடு கட்டினார். எதுக்காக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரும் பொழுது தங்குவதற்காக அந்த மன்னர், துப்பா மன்னர் ஒரு வீடு கட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை சொன்னாங்க, அதை விட்டுருங்க, ஒட்டகம் எங்கே போய் படுக்குதோ நான் அங்கே படுத்துக்கிருவேன், அங்கே தங்கிடுவேன். நாங்கள் ஒட்டகம் செய்துனா அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹுடைய வீட்டில் போய் படுத்துச்சின்னு வரலாற்றில் நம்ம படிக்கிறோம். அது அபு அய்யூபுல் அன்சாரியினுடைய வீடு அல்ல, அது துப்பா என்ற மன்னர் 700 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்தால் ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு, ஒரு பைத்து எழுதி அந்த கடிதத்தை கொடுத்திருந்தார். ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு ரசூலும் மினல்லாஹி பாரின் நஸம் ஃபலவ் மத் உம்ரி இலா உம்ரிஹி லகுன்து வஸீரன் லஹு வபனஅம். படைப்பினங்களின் இரட்சகனான ரப்பே, உன்னை என்னுடைய ரப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவர்கள் அல்லாஹுவினால், படைப்பினங்களின் இரட்சகனான அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட தூதர் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன்.
அவர்கள் வாழும் காலத்தில் நான் வாழ்ந்தால் அவர்களின் ஊழியனாக இருந்து என்னுடைய காலத்தை கழித்து விட்டு போய்விடுவேன் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை கொடுத்து தன்னுடைய குடும்பத்தினுடைய தொடர்புள்ள ஒரு ஆளை அந்த வீட்டில் இருக்க வச்சாங்க. அந்த தொடரில் வந்தவர்கள் தான் அதற்கு அபு அய்யூபுல் அன்சாரி அல்லாஹ். இப்போ அபு அய்யூபுல் அன்சாரி வீட்டில் பேர் ரசூலுல்லாஹ் இருக்கல்ல. ரசூலுல்லாஹ் வீட்டில் கொஞ்ச நாள் அபு அய்யூபுல் அன்சாரி இருந்திருக்கிறா, அவ்வளோதான். ரசூலுல்லாஹ் வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டப்பட்ட வீட்டில் அபு அய்யூபுல் அன்சாரி கொஞ்சம் காலம் இருந்திருக்கிறாங்கன்னு தெரியுது. மதீனா ஒவ்வொன்றுமே சரித்திரமைக்கிறது, வரலாற்று பூர்வமாக. பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியம் நிறைந்த அந்த பூமியை, ஒளி நிறைந்த அந்த பூமியை, நம்முடைய அல்லாஹுடைய ஹபீப் வாடும் அந்த பூமியை நாம் அங்கே சென்று அவர்களை சந்திப்பதற்கு, ஜியாரத் செய்வதற்கு, அந்த முஹப்பத்தை அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த பூமியினுடைய பரக்காத்துகளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபை தந்தருள்வானா. அவர்கள் தொடர்பில் எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் மேன்மையை வைத்திருக்கிறான். அவர்களை விளங்கும் நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நாம் அல்லாஹுடைய ரசூலின் மகத்தான ஒரு பெருவிழாவிலே அவருடைய வரலாறுகளை கேட்பதற்கும் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்குமாக நாம் கூடிய இந்த கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. இதனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான காரியங்கள் அனைத்திலும் தனது பேரொருளையும் நல் உதவியையும் எல்லா விதமான பரக்காத்துகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானா. வாழ்க்கையில் எல்லா சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. நோய் நொடிகளை விட்டும் பாதுகாப்பானா. வறுமையை விட்டும் பாதுகாப்பானா. கடன்களை விட்டும் பாதுகாப்பான். ரப்பை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானா. நமக்கு எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா. வாழும் காலமெல்லாம் பூரணமான ஈமானோடு வாழும் நசீவை தந்தருள்வானா. நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், அருளாளர்கள், சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஈமானை பெற்றிருந்தார்கள் அதுபோலுள்ள ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானா. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானா. நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தந்து எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்று வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் மிக மிக முக்கியமான அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில் எந்த பயமோ எந்த திடுக்கமோ எந்த கவலையோ தேவையில்லாத வேறு எந்த கவனங்களோ இல்லாமல் ரப்பினுடைய முழுமையான ரிலாவை பெற்ற நிலையிலே, அல்லாஹுடைய முழுமையான ரிலாவை பெற்ற நிலையிலே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்காட்சியை நாம் கண்ட நிலையிலே, அவனுடைய அருள் பெற்ற நாதாக்கள் நல்லவர்களெல்லாம் ஒன்று கூடியிருந்து அந்த காட்சிகளை பார்த்து நாம் ஆனந்த பெருக்கோடு இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவருடைய பரிசுத்த அடியார்களுக்கு அல்லாஹ் தயாரித்திருக்கக்கூடிய உன்னதமான சுவனத்தினுடைய காட்சிகளை நாம் கண்முன்னால் கண்ட நிலையில், மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நிலையிலே ரப்பை சந்திக்கும் உயர்ந்த பாக்கியத்தை, இந்த ஹுஸ்னுல் காத்திமாவை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீவாக்கி அருள்வானா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு முஹப்பத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்பில் இன்னும் அதிகமாக்கி தந்தருள்வானாக. அதனால் நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் பெறுவதற்கு அதை காரணமாக்கி அருள்வானாக என்று துஆ செய்து கொண்டு இந்த மகத்தான வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.